இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மிதுன ராசிக்காரருக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக எதையும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கையில் போகாமல், ஒளி தத்துவம் எப்படி செயல்படுகிறது, நம்ம கர்மா எப்படி செயல்படுகிறது, ஒரு கிரகமும் இந்த ராசிக்கு இத்தகைய ஒரு பாவங்களில் இருக்கும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறத துல்லியமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, மிதுன ராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, மாதத்தின் 2வது நாட்டிலே பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகிறார். ராசிக்குள்ள இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்துல வரார். எப்பவுமே 2ஆம் இடத்துல வரக்கூடிய ஒரு சுப கிரகம் ஒரு நல்ல நிதி நிலைமை, நல்ல ஒரு பணப்புழக்காட்டம், பேச்சினால நல்ல முன்னேற்றம், அதே மாதிரி குடுக்கல் வாங்கல்ல பரவாயில்லை, வரவேண்டிய பணம் வந்து சேருது, கூட்டு முயற்சி, ஸ்டாக் மார்க்கெட், சுப விரயங்கள் மூலம் வரக்கூடிய லாபங்கள், இது மாதிரி பல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த குரு உச்ச குருவாக இருந்து 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தனம் குடும்ப வாக்குஸ்தானத்துல அந்த பாவத்தை திருட் பலத்தை கொடுக்கிறார். திருட் பலம்னா என்ன? ஒளியை கொடுக்கிறார். அந்த ஒளியை கொடுத்து என்ன பண்றார்? 8ஆம் வீட்டை பார்க்கிறார், 6ஆம் வீட்டை பார்க்கிறார், 10ஆம் வீட்டை பார்க்கிறார். தன் வீட்டை தானே பார்க்கும் பொழுது நம்மளுடைய தொழில் மேன்மை அதிகமாகவும், நம்ம ஸ்டேட்டஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே சமயத்தில் 8ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது பல வழியில் வரக்கூடிய வருமானங்கள், அது மாதிரி விஷயங்களும் நிறைய நடக்கும். 6ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால கொஞ்சம் கடன் வாங்கி பெனிஃபிட் அடையிறது, கடன் வாங்கி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, கடன் வாங்கி ஒரு எக்ஸ்பான்ஷன் பண்ணி அதுல பெரிய முன்னேற்றம் ஆகுறதுங்கிற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக மிதுன ராசிக்காரருக்கு வருகிறார். ராசிதிபதியாகிய புதன் மிதுனத்திலேயே ராஜயோகாதிபதி சுக்கிரனோட இருப்பது மிகவும் நல்லது. ஸோ இது ஒரு பொற்காலமான ஒரு அமைப்பு. முதல் 2-3 வாரம் அதுல சில விஷயங்களாம் நீங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அமைப்புனால மிதுன ராசிக்காரர்களுக்கு சில நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய அமைப்பு, நல்ல லக்கியா சில விஷயங்கள் நடந்து விட்டதுங்கிற மாதிரி அமைப்பு, ஒரு திடீர்னு ஒரு நல்ல ரெகக்னிஷன், நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு ப்ரமோஷன், நல்ல ஒரு பல நாள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடந்து இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள், வெளிநாடு வெளிமாநிலம்லாம் போகக்கூடிய அமைப்புகள், திடீர்னு சில மாற்றங்கள் மூலமாக ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. சுக்கிரன் ராசியோட இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் கடைசியில் குருவோட சேர்றார். புதனும் குருவோட சேரும் பொழுது இந்த மாதிரி மீடியா துறையில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்கள், ஸ்க்ரீன் பிளே, இது மாதிரி நிறைய கிரியேட்டிவான ப்ரொடக்ஷன் விஷயத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிற மாதிரியும், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற மாதிரியும், மாணவர்களும் பார்த்தீங்கன்னா நல்லா படித்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய, ஏன்னா புதன் தான் நம்ம படிப்பு விஷயத்துக்கு நம்ம முக்கியம். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணுறது, கணக்கு, அனாலிட்டிக்கல்ஸ், மேத்தமேட்டிக்கல் அபிலிட்டி, அது மாதிரி டெக்னிக்கல், ஐடி, சாஃப்ட்வேர், அக்கௌண்ட்ஸு, இது மாதிரி விஷயங்களில் ஜெயிக்கிறது, ஏன் ஜோதிடம்ல நல்லா பிரசித்தமாய் வர்றது, இது எல்லாமே புதன் தான். ஸோ புதன்கிற கிரகம் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறனால ஒரு நல்லாவே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அந்த அமைப்பு, பண வரவுகள் நல்லா இருக்கும், கடன்கள் அடையும், நல்லாவே வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்கிறனால இது ஒரு கோல்டன் டைமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு முதல் 3 வாரம் இருக்குது. செவ்வாயும் 11ஆம் இடத்துல இருக்கிறார். ராஜயோகாதிபதி சனி 10ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார். ஸோ இது எல்லாமே அடுத்த வரக்கூடிய 7-8 மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய, நல்ல ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஸோ நிறையா பிஸ்னஸ்மேன், வியாபாரிகள், தொழிலதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு, புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு நல்ல பிரேக் த்ரூ, அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. வெளிநாடு போய் படிக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறது, விசா கிடைக்கிறது, அதுக்கு வேணுங்கிற எஜுகேஷன் லோன் கிடைக்கிறது. இது மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம எதிர்பார்த்த இந்த கடந்த ஒரு 8 மாதமாக 6 மாதமாக 1 இயராக நாம் எண்ணங்கள் தான் இருந்ததே ஒழிய, திட்டங்கள் தான் தீட்டிட்டு இருந்தமே ஒழிய செயல்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி விஷயங்களாம் டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய ஒரு அருமையான தருணமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 குருவின் மாற்றமும் பயிற்சியும்
ராசி அதிபதியாகிய புதனோட சஞ்சாரமும் ராஜோகாதிபதியாகிய சுக்கிரனின் சஞ்சாரமும் லாபஸ்தானாதிபதியாகிய செவ்வாயின் அமைப்பும் இது எல்லாமே அதை ஊர்ஜிதப்படுத்துது. இது பொதுவான ஒரு பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எப்படி எந்த லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், நீங்க மிதுன ராசியில திருவாதிரை நட்சத்திரமா, மிருகசீர நட்சத்திரமா, புனர்பூச நட்சத்திரமா, எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க, அந்த தசா புக்திகள் லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவரா, தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்துல எத்தகைய ஒரு தாக்கத்துல அமைப்புல இருக்குதுங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் ஒரு 3 மாதம் 6 மாத காலங்கள் எப்படி இருக்கு, லாங் டேர்ம் ஒரு 1 இயர் 2 இயர் காலங்கள் எப்படி இருக்குதுங்கிறத நம்மளோட ஜாதகத்தை போட்டு பார்க்கும் பொழுது துல்லியமாக எடுத்து எந்த நேரத்தில் இடமாற்றம், எந்த நேரத்தில் வேலை மாற்றம், எந்த நேரத்தில் தொழில் மேன்மை, எந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பெறு விஷயங்கள், கல்யாண விஷயங்கள் எல்லாமே எப்படி காட்டுது, எந்த டைம்லைன்ஸாக இருக்குது, எந்த நேரத்தில் எது செய்யலாம், நம்மளுடைய சாய்ஸஸ் இவ்வளோ இருக்கும் பொழுது எதை நம்ம பிக் பண்ணலாம், எது நமக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும், எது நமக்கு அவ்வளோ யோகத்தை கொடுக்காது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டேமானால் அது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணும், பரிகாரம் செய்யணுங்கிற இல்லாமல் நம்மளுடைய சார்ட் என்ன சொல்லுது, நம்மளுடைய பாஸ்ட் பார்த்தீங்கன்னாவே மேட்ச் ஆகும். பாஸ்ட்ல இந்தந்த டைம்ல நான் கஷ்டப்பட்டேன், இந்தந்த நேரத்தில் நான் கொஞ்சம் நல்லா வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எப்படி போயிட்டு இருக்கு, அடுத்த வரக்கூடிய இமீடியட் ஃபியூச்சர் எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது அது நல்லாவே உங்களுக்கு சிங்க் ஆகி அது மூலமாக மென்டலாக ஒரு கிளாரிட்டி பெற்று நம்மளுடைய பிராப்தம் என்ன, நம்மளுடைய தோஷம் என்னங்கிறது தெரிந்து தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து எந்த நேரத்தில் எது செய்தால் நமக்கு அந்த யோகத்தை கொடுக்கும், நம்மளுடைய யோகமான கிரகம் என்ன, அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய படிப்பு என்ன, அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய தொழில் என்ன, வேலை என்ன, அது எல்லாம் தெரிந்து நமக்கு வேலையா, தொழிலா, வெளிநாடா, கார்பரேட் லைஃபா, அரசு வேலையா, எது மாற பிராப்தங்கள் நம்ம வாங்கி வந்திருக்கோம், எது மாற ஒரு கர்மாவில் நம்ம பிறந்திருக்கோம், நம்ம வாங்கி வந்த வரன் என்னங்கிறதெல்லாம் நம்ம சிங்க் பண்ணி பார்க்கும் பொழுது எந்தெந்த முடிவுகள் எடுத்தாலும் அது பின்விளைவுகள் இல்லாமல் ஓரளவுக்கு சரியான முடிவுகள் எடுத்து போகும் பொழுது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக இல்லாமல் ஸ்மூத்தாக போகக்கூடிய அமைப்புக்காக நம்ம இந்த ஜோதிட ஆலோசனை கண்டிப்பாக உதவும். இந்த துல்லியமான உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய ஜாதகம் மூலமாகவும் இந்த கோச்சாரத்துல குரு பெயர்ச்சி, சனி, புதன், சுக்கிரனுங்கெல்லாம் இடம் மாறுறாங்க பார்த்தீங்களா, இவங்களுடைய பயிற்சி எல்லாம் கோச்சார பலன்களும் தசாபுக்தி பலன்களும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக நம்ம எடுக்க முடியும். இன்னுமே பர்சன்டேஜ் ஆஃப் அக்யூரசி அதிகப்படுத்தி நம்ம பார்க்கும் பொழுது நல்ல கிளாரிட்டி பெறக்கூடிய அமைப்புகள் பெற்று அது மூலமாக வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.